கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்தின் தொடக்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவர்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல குரு மங்கள யோகம், சிவராஜ யோகம், புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கிறது லக்ஷ்மி நாராயண யோகம், இல்லைன்னா மதன கோபால யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. இதெல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தால், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், நம்மளுடைய பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், இந்த அனைத்து விஷயங்களாலும் நமக்கு லாபம். இப்போ இது நாள் வரை நம்ம நிறைய அடி வாங்கினது, நம்ம நிறைய இழந்தது, நிறைய தோல்வி அடைந்தது, நிறைய அவமானப்பட்ட பிறகு இனிமே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியுமா, பிஸ்னஸ் நடத்த முடியுமா, கடன் கொடுக்க முடியலையே, வாடகை கொடுக்க முடியலையே, சாவியை ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா, காலி பண்ணிடலாமா, வெக்கேட் பண்ணிடலாமா அப்படின்னு எல்லாம் யோசித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகுங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, இவர்கள் ஈடுபடக்கூடிய விஷயங்களில் இவர்களை மிகவும் சுறுசுறுப்பாக பராக்கிரமமாக இவர்கள் செயல்படுவார்கள். இவர்கள் வாங்கக்கூடிய அந்த சின்ன கடனும் கூட இவர்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கும்பம்னாவே ராசியில் சந்திரன் இருக்கிறது. அப்போ சந்திரனுக்கு 12 தான் சூரியன் இருக்கிறது. அப்பொழுது அந்த சந்திரன்கிறது இந்த இடத்தில் வளர்பிறை சந்திரன். அப்போ அது ஒரு பாசிட்டிவான பிளானட். இது குருவின் பார்வையில் இருப்பதனால் கண்டிப்பாக இது குருச்சந்திர யோகம் என்ற அமைப்பில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இனிய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 முடிவில் இருக்கிறோம். நாம் சாதிக்காத விஷயங்களை, நாம் விட்ட விஷயங்களை கண்டிப்பாக 2026 உங்களால் சாதிக்க முடியும் என்பதற்குண்டான வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகளுடன் இந்த பதிவை தொடங்குகிறோம். 2026 வருடம் ஜனவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் என்பதை முதலில் பார்ப்போம். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு ஜனவரி 15 சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 4 கிரகங்களுமே மகர ராசி மண்டலத்தில் மையம் கொள்ள போகிறார்கள். இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த மாதத்தின் தொடக்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவர்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, 4 விதங்களில் நமக்கு லாபம் வர வேண்டும், அதையும் குரு பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல குரு மங்கள யோகம், சிவராஜ யோகம், புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கிறது லக்ஷ்மி நாராயண யோகம், இல்லைன்னா மதன கோபால யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. இதெல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தால், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், நம்மளுடைய பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தால், இந்த அனைத்து விஷயங்களாலும் நமக்கு லாபம் அப்படிங்கிறது ஓப்பனாக சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட். இப்போ இது நாள் வரை நம்ம நிறைய அடி வாங்கினது, நம்ம நிறைய இழந்தது, நிறைய தோல்வி அடைந்தது, நிறைய அவமானப்பட்ட பிறகு இனிமே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியுமா, பிஸ்னஸ் நடத்த முடியுமா, கடன் கொடுக்க முடியலையே, வாடகை கொடுக்க முடியலையே, சாவியை ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா, காலி பண்ணிடலாமா, வெக்கேட் பண்ணிடலாமா அப்படின்னு எல்லாம் யோசித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவை ஒரு லாபம், ஒரு தொழில், ஒரு பாக்கியம். அது இவர்கள் ஒருத்தர் மூலமாக மட்டுமல்லாமல் இவர்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் விற்காத இடங்கள் விற்பது, வாடகைக்கு ஆட்கள் வருவது, இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் இன்கம் என்பதை கண்டிப்பாக இவர்கள் பெறுவார்கள்.
பிறகு இந்த கூட்டணியானது 12ஆம் வீட்டுக்கு போக போகிறது. அப்போ 12ஆம் வீட்டில் புதன் சுக்கிரனின் அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுடைய கம்ஃபர்ட்டுக்காகவும் இவர்களுடைய லக்ஸரிக்காகவும் செலவு செய்வார்கள். தவிர பார்த்தோம்னா தொழிலை குறிகாட்டக்கூடிய ஜீவனத்தை குறிகாட்டக்கூடிய 10ஆம் அதிபதி செவ்வாயும் சூரியனும் இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் வரும் பொழுது முதல்ல அது சூரியனுடைய நட்சத்திரம், பிறகு சந்திரனுடைய நட்சத்திரம், பிறகு செவ்வாயுடைய நட்சத்திரம் என்ற அமைப்பில் வருவதால் இப்போ இந்த லாபத்தில் எல்லா செலவும் முடிந்த பிறகு கண்டிப்பாக இவர்களிடம் ஒரு தொகை, ஒரு பாக்கி அப்படிங்கிறது மிச்சம் இருக்கும். அதனை வைத்து அதனை ஒரு டெபாசிட்டாக காண்பித்து ஒரு கூடுதலாக ஒரு சின்ன ஒரு லோனோ ஒரு கடனோ வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இவர்கள் வாங்குவார்கள். இதனால் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர், ஃபேமிலி பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னருக்கு ஒரு அனுகூலம். பிறகு அந்த கடன் அப்படிங்கிறதன் மூலம் தொழிலில் அபிவிருத்தி, அதன் மூலம் திரும்பவும் தொழில் மற்றும் வெற்றி, பராக்கிரமம், பேர், புகழ், அந்தஸ்து போன்ற அனைத்து விஷயங்களையும் இவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பலன். ராசியில் இருக்கக்கூடிய ராகுங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, இவர்கள் ஈடுபடக்கூடிய விஷயங்களில் இவர்களை மிகவும் சுறுசுறுப்பாக, பராக்கிரமமாக இவர்கள் செயல்படுவார்கள். இவர்கள் வாங்கக்கூடிய அந்த சின்ன கடனும் கூட இவர்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கும்பம்னாவே ராசியில் சந்திரன் இருக்கிறது. அப்போ சந்திரனுக்கு 12இல் தான் சூரியன் இருக்கிறது. அப்பொழுது அந்த சந்திரன்கிறது இந்த இடத்தில் வளர்பிறை சந்திரன். அப்போ அது ஒரு பாசிட்டிவான பிளானட். இது குருவின் பார்வையில் இருப்பதனால் கண்டிப்பாக இது குருச்சந்திர யோகம் என்ற அமைப்பில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் இடத்தில் சூரியன். அப்போது அரசாங்கம் குறிக்காட்டக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் எங்கேயுமே வயலேஷன் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். சில பேர் இந்த கடன் வாங்குவதற்காக சில நேரங்களில் ஏதாவது சில டாக்குமெண்ட்டுகளை கொடுப்பார்கள். அதில் வயலேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். கவர்மெண்ட்டினுடைய நார்ம்ஸ் இதில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக வாகனம் ஓட்டும் பொழுதும் சரி, இல்லை பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இதையும் தவிர இந்த பில்லு கட்டுவது, டேக்ஸ் கட்டுவது, இல்லைன்னா வேறு அனைத்து கார்ப்பரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டை அவாய்டு பண்ணுவது, ஒரு ஃபுட்டை செய்து வைத்து தினமும் சூடு பண்ணி சாப்பிடுவது, இந்த மாதிரி விஷயங்களை இவர்கள் அவாய்டு பண்ணுவது கண்டிப்பாக நல்லது. குறிப்பாக திருமணத்துக்காக வரன் பார்க்கும் பொழுது வரக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸு, அந்த ப்ரொஃபைல் இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதா, ஜெனுவினான ப்ரொஃபைலா அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு இவர்கள் பார்ப்பது புத்திசாலித்தனம். கும்பராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் மாதத்தின் தொடக்கத்தில் லாபம். அப்போது கூடுதல் லாபத்தை கண்டிப்பாக பெறுவார். மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் அவர் இன்வெஸ்ட் செய்தாலும், ஏதாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை, ஒரு டெபாசிட்டை நீங்கள் லாஸ் என்று நினைத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலம் ஆதாயம் உண்டு. பிறகு அதனால் தொழில், கம்ஃபர்ட், வெற்றி, பெயர், புகழ், அந்தஸ்து இவை அனைத்தும் உண்டு. கும்பராசி குழந்தைகள், மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே தீவிரமாக இது காலகட்டங்களில் படிப்பார்கள். ஆனால் என்னென்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் தேட வேண்டும், படிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நமக்கு நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு எது தேவையோ அதை மட்டும் நாம் ஃபோக்கஸ்டாக படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் மார்க் கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, எல்லா சப்ஜெக்டையும் நம்மை தெரிந்து கொள்வதற்கு தூண்டுவார். ஆனால் நமக்கு மார்க் எதில் வருகிறதோ அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் எடுத்துக்கொள்வது, காலையில் படிப்பது இது காலகட்டங்களில் நல்லது. ஏன்னா இரவு நேரத்தை விட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மார்னிங் டைம் தான் பெஸ்ட்டு. கும்பராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கொண்டால் மாதத்தின் தொடக்க ஃபஸ்ட்டு 15 நாளில் ஒரு லாபம் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள். அந்த லாபத்தை வைத்து
வேறொரு விஷயத்தை வாங்கும் பொழுது அதற்காக பை சான்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு லோன் இந்த மாதிரி எல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் ப்ராப்பராக கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதா, பட்டா இந்த மாதிரி அப்ரூவல் எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு லோனுன்னு ஒன்று வாங்கும் பொழுது அந்த லோன் கொடுக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸே இவை அனைத்தையும் ஸ்க்ரூட்டனி செய்து விட்டுத்தான் கொடுப்பார்கள். கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துக்கொண்டால் போரும். மற்றபடி ஹெல்த்து, வெல்த்து, சமாதானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. சார் பரிகாரம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படிங்கும் பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, 12ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு திங்கட்கிழமைகளில் இல்லைன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி, பௌர்ணமி தினங்களில் தொடர்ச்சியாக உங்களுடைய வீட்டுக்கு உள்ள உங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான முருகன் வழிபாடு, அன்னதானம், அர்ச்சனை இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த 12ஆம் இடத்து செவ்வாய் இதன் மூலம் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. பொதுவாகவே இது காலகட்டங்களில் உங்களுடைய பாதங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது இந்த ஒர்க்கு சைட்டெல்லாம் இருக்கும் பொழுது அங்கே போகும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சார் எல்லாமே கரெக்டு சார், இரவில் வரும் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டிருந்தீங்களே சார், அது என்ன சார் வரும்? ஒருவேளை ஏதாவது இந்த காத்து கருப்பு, மோகினி மாதிரி இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது வருமா சார் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே வராது. 12ஆம் இடம்ங்கிறது சயனஸ்தானம். இப்போ நாம் தூங்க போகும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வரும். நிறைய விஷயங்களை நாம் யோசிக்க நேரிடும். அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவும் யோசிக்காமல் காலையில் எழுந்து நாம் தியானம் செய்தால், யோகா செய்தால், இல்லை மெடிடேஷன் செய்தால் நாம் எதை யோசித்தோமோ அதற்கு நமக்குள்ளே ஒரு தெளிவு வரும், ஒரு தீர்வு வரும். இந்த பாதையில் பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் வரும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.